முதலமைச்சர் திரு விஜய் வேலுமணி அண்ட் கோவை ரொம்ப கெத்தா டீல் பண்றாரு. அவங்க அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அமைச்சர் பதவியை கேட்கறாங்க. முதல்ல யாரு உண்மையான அதிமுக முடிவாகட்டும் அப்படின்னு திரு விஜய் வெயிட் பண்றாரு. வேலுமணி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அவங்களுடைய குழுவுக்கு நிறைய அமைச்சர் பதவி கேட்கிறாரு. அது இப்போ முடியாது அப்படின்னு திரு விஜய் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல யார் அதிமுக ஒருவேளை ஆதரவு கொடுத்தவங்க எல்லாம் பதவி இழந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் போட்டியிட்டு தாவைக்காவை ஜெயிச்சிருச்சுன்னா அதிமுக இல்லாம போயிரும்ல. அதனாலதான் வேலுமணி எடப்பாடிக்கு சொல்றாரு நாங்க பேசலாம் அப்படின்னு. எடப்பாடிக்கு அது புரியுதுங்க. ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டு மறுபடியும் தாவைக்காவுக்கு ஆதரவு கொடுக்கறத தவிர அவங்களுக்கு வேற வழி இருக்கல. ஏன்னா ஒருவேளை மறுபடியும் தேர்தல் வந்தா தாவைக்கா தான் அந்த இடங்களையும் ஜெயிக்கும். இதெல்லாம் மத்தவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் என்ன நடந்தது, குதிரை பேரம் நடந்ததா அப்படின்னு அந்நியார் பிரேமலதா கேட்கிறாங்க. எடப்பாடி தரப்பு கொறடா தான் சட்டப்பூர்வமானவர் அப்படின்னு விசிகால இருந்து ரவிக்குமார் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவை பலவீனப்படுத்துவதும் தாவேக்காவை பலப்படுத்துவதற்கான ஒரு சூழலையை தள்ளுவதும். இதெல்லாம் திரு விஜய் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வெயிட் பண்றாரு. அதிமுக பலமா பலவீனமாகிறது அவங்களே முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளுறாரு.